மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானை விவாகரத்து செய்ய போவதாக அறிவித்த அவருடைய மனைவி சாய்ரா பானு என்ற செய்தியூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம். தற்போது சமூக வலைதளங்களில் ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சோகத்திற்கு உள்ளாக்கிய சம்பவம் ஒன்று செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. அதாவது பிரபல இசையமைப்பாளராக இருந்து வந்த ஏ.ஆர். ரகுமான் அவருடைய மனைவியை விவாகரத்து செய்ய போகின்றார் என்ற செய்தியை அவருடைய மனைவி சாய்ரா பானு தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் அனைவருமே சோகத்தில் இருக்கின்ற இடத்தில் குறிப்பாக கடந்த சில காலங்களில் இசையமைப்பாளராக இருந்து வந்த ஜி.வி. பிரகாஷ், ஈமான் போன்றவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருந்து விவாகரத்து பெற்று தற்பொழுது தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றார்கள். அதே போன்ற பட்டியலில் தான் ஏ.ஆர். ரகுமானும் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து பெற்று தனிமையில் இருக்க போகின்றாரா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதாவது பிரபல இசையமைப்பாளராக இருந்து வருகின்ற ஏ.ஆர். ரகுமான் பல திரைப்படங்களில் முன்னணி பாடல்களை பாடியிருக்கின்றார். அவருடைய இசையில் வந்த பாடல்கள் அனைத்துமே கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். அவருக்கு ரசிகர்கள் பட்டாளமும் இன்று வரைக்கும் ஏராளமாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் சோகப்படுத்தும் விதமாகத்தான் அவருடைய காதல் மனைவி சாய்ரா பானுவை விவாகரத்து செய்ய போகின்றார் என்ற வதந்தி தற்பொழுது எழுந்து வருகின்றது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அவருடைய மகன் கூட சமூக வலைதளங்களில் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் கொஞ்ச கால அவகாசம் தேவை என்றும் அதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற மாதிரி அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவும் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. இந்த விடயம் குறித்து சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் கூறுகையில், கடந்த சில மாதங்களாகவே ரகுமான் மற்றும் சாய்ராவுடைய வாழ்க்கையில் உணர்ச்சி பூர்வமான சில சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த கடுமையான சூழலில் தான் சாய்ரா ரகுமானை விவாகரத்து செய்ய போகின்றார் என்ற வதந்தியை கொண்டு வந்ததாகவும் இதனூடாக இருவரும் விவாகரத்து பெற்று தனிமையில் வசிக்க போகின்றார்கள், இவர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும் என்பது தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஆகவே ஏ.ஆர். ரகுமானுடைய காதல் வாழ்க்கையானது மிகவும் இனிமையானது. கடந்த சில மேடைகளில் கூட அவர் ஒவ்வொரு மேடைகளிலும் தன்னுடைய காதல் மனைவி சாய்ராவை அழைத்து அவர்களுடைய இருக்கின்ற ஒரு உறவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்திய விதங்களை மிகவும் அழகாக இருந்தது. அதனை பார்க்கும் பொழுது ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அவர் இசையை பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கின்றார் என்று ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் தற்போது வந்திருக்கின்ற செய்தியானது அவருடைய மனைவி சாய்ரா தரப்பில் இருந்து வந்திருக்கின்றது. தன்னுடைய கணவர் ஏ.ஆர். ரகுமானை தான் விவாகரத்து செய்ய போகின்றேன் என்று அவர் வழக்கறிஞரிடம் கூறியதாகவும் இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் பல ரசிகர்களை துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது. ஏற்கனவே ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய மனைவி சாய்ந்தவியை பிறந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் அந்த அதிர்ச்சியிலும் சோகத்திலும் இருந்து மீண்டு வராத இடத்தில் இன்னொரு இசையமைப்பாளராக பிரபல இசையமைப்பாளராக தன்னுடைய இசை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த ஏ.ஆர். ரகுமானுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு விவாகரத்து என்பது பலர் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சினிமா துறையில் இருப்பவர்கள் அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையை தனிமையிலே வாழ கற்றுக்கொள்கின்றார்கள். அதாவது திருமணமானவர் ஏன் திருமணம் செய்து கொண்டோம் என்று யோசிக்கிற அளவிற்கும் அவர்கள் விவாகரத்து பெற்று செல்கின்ற விடயமானது திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கு தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி எழும் பட்சமாகவும் அமைந்திருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய விவாகரத்து செய்தியானது ரசிகர்களை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இந்த விடயம் தொடர்பில் உண்மையான மையம் என்ன, இவர்கள் எதற்காக விவாகரத்து பெற போகின்றார்கள் என்ற செய்தி இன்னும் வெளிவரவில்லை. இனிவரும் செய்திகளில் வரமா என்றும் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வாறு மற்றொரு தகவலின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.